நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 29/3/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி, மார்ச் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 5:12 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று இரவு 8:15 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. யோகம் இன்று இரவு 8:15 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 8:15 வரை மகம், பின்பு பூரம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு பகுத்தறிவு கொடும் நாளாக இருக்க கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறையெல்லாம் கண்டிப்பாக சரி செய்து கொள்ள முடியும். உணர்ச்சி வசப்படுவீர்கள், கோபப்படுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நாள்பட்ட வியாதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். எல்லாம் சரியாகுங்க. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஜோதிடம் பார்க்கிறேன் என்று பண விரயங்களை செய்து விடாதீர்கள். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் மன அமைதி ஒன்றே தீர்வு. அதனை கருத்தில் கொண்டு எந்த ஒரு முடிவும் எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வாக்குவாதங்களில் செயல்பட வேண்டாம். வீண் விரோதங்களையும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். நல்ல நண்பரிடம் இன்று பேச்சுவார்த்தைகள் வெளிப்பட கொடுங்க. புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் இருக்கும். உடல் வலி சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குங்க. உற்சாகத்திற்கு ஆனால் குறைவிருக்காது. அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சீராக முன்னேறி செல்ல வேண்டும். கடுமையான உழைப்பு கொஞ்சம் இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போதைக்கு எந்த ஒரு பதிலும் கூற வேண்டாம். முக்கியமாக பண விஷயத்தில் பொறுப்புகள் எதுவும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். செல்வ நிலை சீராகத்தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். எந்த ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசியிடுங்கள், அதுவே வெற்றியை கொடுக்குங்க. அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எப்பொழுதும் வளர்த்துக் கொள்ளுங்கள். உடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். என்ற மேஷம் ராசினியர்கள் பெரிய அளவில் கடினப்படுவதற்கெல்லாம் ஒன்றுமில்லை. பொறுப்புடனும் பொறுமையுடனும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பெண்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக் கொள்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியுங்க. பெண்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று காதல நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதல் முடிவுகள் எடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்களுக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்குங்க. விடுமுறை நாளை நல்ல விதமாக கொண்டாடுங்கள். அது மட்டுமில்லை, படியுங்கள். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள், அது போதுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கண்டிப்பாக சுடுபிடிக்கும். கனக்கச்சிதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கும், பயப்பட வேண்டாம். நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. இன்று அறப்பணிகளை செய்து மனம் மகிழ்வீர்கள். பரணி. இந்த நாள் சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். இன்று தெய்வீக பணி சார்ந்த விஷயங்களை முன்னேற்றம் இருக்குங்க. இருந்தாலும் பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்பட கொடுங்க.
முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. கூட்டு தொழில் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. நட்பிடம் இன்று நீங்க அமைதியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். ரிஷபம் ராசினியர்கள் இன்று சந்தோஷ எண்ணங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அனைவரும் அனுசரித்து செல்வது மட்டுமே மிக சிறப்பு. மனசுக்குள் நிதானத்தை பின்பற்ற வேண்டும். வியாபாரத்தில் இலக்கு நிறைவேற கூடுதலாக பணிபுரிவீர்கள். தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமியுங்கள். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். நகைகளை இரவல் கொடுக்க வாங்க பெண்கள் செய்ய வேண்டாம். இன்று கூட்டு தொழில் லாபம் கிடைக்கும். மனசுக்குள் உற்சாகம் பிறக்கும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக தேடி வர கொடுங்க. நீங்கள் முன்னேற்றம் அடைய தேவையான பண உதவிகள் கிடைக்குங்க. வியாபாரமும் லாபகரமாக நடக்கும். தொழிலை விரிவுபடுத்துவது பற்றிய ஆலோசனை மேற்கொள்வீர்கள். அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். செயல் திறமை இன்று அதிகரிக்க கொடுங்க. தூர தேச பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு கண்டிப்பாக நீங்குங்க. இன்று பெண்கள் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். யோகமான நல்ல பலனை பெற முடியும். பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். மனக்குழப்பம் இருக்கும். காதலை நீங்க தயவு செய்து இல்லத்தில் பேசுங்கள். மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். சூழ்நிலையை சாதகமாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. எதிலும் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்கின்றது. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை இன்று கண்டிப்பாக பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்ட முடியுங்க. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். முழு முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று மனோ தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க சுக சௌக்கிய கொண்டாட்டங்களுக்கு தன்னை பயன்படுத்திக் கொள்வீர்கள். ரோகிணி அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். காலப்போக்கில் எல்லாம் உங்களுக்கு சரியாக கொடுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். இன்று தூர தேசத்து பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. மிருக சிரிச்சம் இன்று உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். திறமுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்பட வேண்டும். இன்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. தைரியமாக செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மிதுனம் ராசினியர்கள் இன்று தெளிவான சிந்தனையை இன்று மேற்கொள்வீர்கள். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுக கொடுங்க. இயன்ற அளவில் உதவிகளை புரிந்து நல்ல பெயரை பாதுகாத்திடுவீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படும். நிலவிய பணம் எளிய முயற்சியால் கிடைக்குங்க. வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும். விருப்பமானவருடன் இன்று சந்திப்பு ஏற்படக்கூடும். குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மை ஏற்பட கொடுங்க. அவர்களால் சந்தோஷமும் கிடைக்குங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறம்பட செயல்படுவீர்கள். உறவினர்கள் வருகை இன்று இருக்கக்கூடும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சி கூட சாதகமான பலனை கொடுக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்து கொடுக்க கொடுங்க. வாகனங்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று முயற்சிகள் மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. தொழில் நிமித்தமாக வெளியூர் அடிக்கடி செல்ல வேண்டியிருக்கும். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி பெற முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள்
துணிச்சலுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. நல்லவைகள் எல்லாம் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு இந்த நாள் சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம். இன்று தெய்வீக பணி மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுக கொடுங்க. இயன்ற அளவில் மற்றவருக்கு உதவிகளை செய்து வருவீர்கள். நல்ல பெயரை கண்டிப்பாக பாதுகாத்துக் கொள்வீர்கள். எல்லா வகையிலும் சாதகமான சூழல் ஏற்பட கொடுங்க. திருவாதிரை. சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். வாகனங்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். கமிஷன் துறையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. புனர்பூசம். நிர்வாக சீர்கேடுகள் சரியாக கொடுங்க. நல்ல மதிப்பெண்ணை இன்று நீங்க பெறுவீர்கள். செயல்கள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். எளிமையாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உடல் உஷ்ணமடையும். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள். என்ற காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக கிடைக்கும். செயல்களை எளிமையாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் வளர்ச்சி ஏற்பட கொடுங்க. தாராள பணவரவு இன்று ஏற்படக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எளிமையாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைய முடியுங்க. வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்களுடைய செயல்களுக்கு மற்றவர்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து அதன் மூலம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். உடல் உஷ்ணம் அடைய கொடுங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். இன்று எச்சரிக்கையுடன் இருப்பதன் மூலம் எல்லாவற்றையும் தடுக்க முடியும். பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வார்கள். வீண் விவகாரங்களை தலையிடுவதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். மற்றபடி கடகம் ராசினியருக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றிக் கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். பெண்கள் இன்று நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது. முடிவில் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். கல்விக்கான முடிவில் நீங்க குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்று முடிஞ்சளவு பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக காணப்படுவீர்கள். வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக இருக்கும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எளிமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல மதிப்பு கண்டிப்பாக உருவாகக்கூடும். பூசம். தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். உடல் கொஞ்சம் உஷ்ணம் அடையக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக செயல்படுங்கள். அது போதுங்க. ஆயில்யம். மனக்குழப்பத்திற்கு முடிவு கட்டுவீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் தெளிவாக செய்து முடிப்பீர்கள். விருப்பமானவுடன் சந்திப்பு இன்று ஏற்படக்கூடும். குடும்ப உறவுகளிடம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய இலக்கு நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களின் தகுதி திறமையை வளர்த்துக் கொள்வதே சிறப்பு. தொழில் நெருக்கடிகளை எப்படியும் நீங்க சரி செய்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பண்ணி கண்டிப்பாக நிறைவேறுங்க. தாராள அளவில் பண வரவு கிடைக்கக்கூடும். மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். பணியாளர்களுக்கு சலுகை கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க.
கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். விரோதங்களை ஓரளவு சரிக்கட்டி விடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. வீடு மனை தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். எதிர்பாராத அனுபவங்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணிகள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. வேண்டிய உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். மேல் அதிகாரிகள் கெடுபிடிகளுக்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. பொறுப்புகள் ஒரு பக்கம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். சிலருக்கு எதிர்பாராத வகையில் நல்லவைகள் நடக்க கொடுங்க. பதவி உயர்வு சாமர்த்தியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதியை மேற்கொள்ளுங்கள். மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் கொள்ளுங்கள். எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். தசை பிடிப்பு போன்ற விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். கொஞ்சம் மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் எல்லாம் சரியாகும், பயப்பட வேண்டாம். என்று பெண்கள் முதுகு வலி போன்ற பிரச்சனையும் இருக்குங்க. குழப்பங்கள் கொஞ்சம் இருக்குங்க. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். பெண்கள் அவசரம் ஏதும் பட வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டு பிடிக்க வேண்டும். அமைதி காண வேண்டும். காதல நீங்க அவசரம் மட்டும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க கொடுங்க. என்று மாணவர்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் கொள்ளுங்கள். தசை பிடிப்பு போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும். மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் தெளிவு வேண்டும். கொஞ்சம் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக இருக்க பாருங்கள். குழப்பம் என்பது துளி கூட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். உடைய தகுதி திறமையை நிறைவேற்றிக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். பூரம். தொலைபேசி வழியில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்குங்க. சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்களும் நடக்க கொடுங்க. விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேர கொடுங்க. என்று சட்டவிரோதமாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. உத்திரம். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அபிவிருத்தி பணி கண்டிப்பாக நிறைவேறும். வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். விரோதமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். காரியங்கள் கச்சிதமாக நடைபெற கொடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். இன்று முழு முயற்சி எடுத்தால் முன்னேற்றம் இருக்குங்க. தகுதி திறமையை வளர்த்துக் கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல கொடுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று எதிலும் உங்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பாக கொடுங்க. எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். ஆனால் உங்களுடைய குடும்ப கஷ்டத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வதே நல்லது. தெய்வீக நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் சிரமங்கள் படிப்படியாக குறையுங்க. அளவான பண வரவு இன்று கிடைக்கக்கூடும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். திடீர் மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெரியோர்களின் ஆதரவும் இன்று கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்த பண வரவும் சீராக வந்து கொண்டிருக்கும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படுங்க. தீ ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது ஆலோசித்து செய்வது நல்லது. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். திறமைகள் ஒரு பக்கம் வெளிப்பட கூட்டும். சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். தயவு செய்து மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்துவதுதான் இன்று உங்களுக்கு சிறப்பு. பெண்கள் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உடல் சார்ந்த பகுதியில் வலி இருக்கும். கடுமையான பணி சுமை இருக்கும். அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லும்பொழுது எச்சரிக்கையுடன் சென்று வர பாருங்கள். இன்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். விட்டு பிடியுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்குங்க. என்று மாணவர்கள் பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று வாதிட வேண்டாம். படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தேர்வு முடியும் வரை கொஞ்சம் கடுமையாக ஒழியுங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும்
காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இருந்தாலும் உங்களுடைய குடும்ப விஷயத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. பெரியோர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். கவனமாக செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சுவாதி. என்ற மனசுக்குள் நம்பிக்கை ஏற்படக்கூடும். வாழ்க்கையில எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்படக்கூடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். சிறிது நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவுகள் சீராக வந்து கொண்டிருக்கும். சித்திரை. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். நினைத்தது கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. பொருளாதார விருத்தியும் இன்றி ஏற்படக்கூடும். நினைவுகளால் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நல்லவைகள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தகுதி திறமைகளை இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். அற்புதமாக அதனை சரி கட்டி விடுவீர்கள். இன்று தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள் சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து வருவீர்கள். தொழில் வியாபார தொடர்பு பலம் பெறும். பணவரவு நன்மையை கொடுக்கும். இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து வர முடியுங்க. கூட்டு தொழில் செய்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். வியாபாரம் தொடர்பான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வீண் முயற்சிகள் பின்னாளில் அதற்கான நல்ல பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு கூடுதல் வேலை சுமை ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. எப்படியும் செய்து முடித்து நல்ல பெயரை வாங்கி விடுவீர்கள். செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வெளியூர் பயணம் அதன் மூலம் அலைச்சல் போன்றவை உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். காரியங்கள் அலைச்சலுக்கு பின்னர் தான் நடந்து முடியும். தேவையான பண உதவி சற்று தாமதமாகவே கிடைக்குங்க. தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவி கிடைக்கக்கூடும். மற்றவுடன் இருந்து மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். உடன்பிறப்புகளிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். எந்த ஒரு வேலையிலும் வேகத்தை காண்பீர்கள். இன்று பெண்களுக்கு மதிநுட்பத்திறன் வெளிப்பட கொடுங்க. காரியங்களும் ஒரு பக்கம் கை கொடுங்க. பெண்கள் யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இறை வழிபாட்டில் அக்கறை கொள்ளுங்கள். என்று காதல நெருக்கடியில் இருப்பது கண்டிப்பாக மாறும். அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதல்ல உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. எது எப்படியோ தேர்வு முடியும் வரை படிப்பில் அக்கறையுடன் படியுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்கக்கூடும். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டும். இன்று பேச்சுக்களை கவனமாக பேச வேண்டும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். இன்று கடுமையாக விமர்சனம் சாடியவர்கள் உங்கள் நல்ல மனசை புரிந்து கொள்ள கொடுங்க. சுவாதி. பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். அறப்பணிகளை செய்து இன்று மனம் மகிழ்வீர்கள். தாயின் அன்பு மாசியும் பலமாக இருக்க கொடுங்க. சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். வேலை சுமை ஒரு பக்கம் இருக்கக்கூடும். எப்படியும் செய்து முடிக்கக்கூடிய காரியங்கள்ல கொஞ்சம் கால தாமதம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். விசாகம். உடல் சார்ந்த பகுதியில் வலி இருக்குங்க. குழப்பங்களை நீங்கள் தான் சரி கட்டி விட வேண்டும். பயணங்கள் செல்லும் பொழுது கூட கவனமாக சென்று வர வேண்டும். கடந்த நாட்கள்ல ஏற்பட்ட சிரமங்கள் இப்பொழுது விலகி செல்லக்கூடுங்க. நல்லதொரு புத்தி கூர்மை வெளிப்படக்கூடும். குடும்பத்தை பார்த்துக் கொள்வீர்கள். தயவு செய்து மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற செயலில் ஈடுபட்டு பண விரயம் செய்துவிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் போலவே நாம இறைவனை முழுமையாக நம்புவோம். மனதை அமைதிப்படுத்திக் கொள்வோம். பிரச்சனைகளை சரிப்படுத்திக் கொள்வோம். அதில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. யதார்த்தமாக பழகக்கூடிய சூழல் இருக்கின்றது. நண்பரின் கருத்தை விமர்சனம் செய்ய வேண்டாம். இன்று தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. முக்கிய செலவுகளுக்கு கொஞ்சம் பணக்கடன் பெறுவீர்கள். பெண்கள் தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும்.
பெண்களுக்கு இன்று யோகமான நாளாக இருக்கும். அது மட்டுமில்லை, புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் இருக்கும். பெண்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. அதேபோல் பொதுவாகவே விருச்சிகம் ராசினியர்கள் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த நிதி உதவி கூட கண்டிப்பாக இருக்குங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீருங்க. திருமண முயற்சிகள் ஓரளவு கை கொடுக்கும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகளுடன் கொஞ்சி பேசி மகிழ்வீர்கள். இன்று உறவுடன் இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்குங்க. குடும்பத்தில் பொன்னான தருணங்கள் கண்டிப்பாக நிகழும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, காதல உள்ளவங்க கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். சிரமங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. பொறுத்துக் கொண்டு பொறுமையாக செல்லுங்கள். காதல் கைகூடும் வரை அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் பட்டும் படாமல் நடந்து கொள்ளுங்கள். படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வியில் கொஞ்சம் உழைத்துக் கொண்டால் அது போதுங்க. தேர்வு முடியும் வரை கொஞ்சம் கடுமையாக உழையுங்கள். மாணவர்கள் கொஞ்சம் விளையாட்டு புத்தியை ஏறக்கட்டிவிட்டு பாடங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பழுப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். மகிழ்ச்சிக்கு கண்டிப்பாக குறைவிருக்காது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். யதார்த்தமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நண்பரின் கருத்தை விமர்சனம் செய்ய வேண்டாம். திட்டமிட்டபடி காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. சிறப்பான முன்னேற்றம் இன்று ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட குழப்பங்கள் சரியாக கொடுங்க. யதார்த்தமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிக்கல்கள் கண்டிப்பாக தீர்ந்துவிடக்கூடும். திருமண முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பண வரவு இருக்க கொடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. கேட்டை. இன்று நிறைவேறாத காரியம் நிறைவேறும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தள்ள வேண்டாம். எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக இருக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். செயல்களில் உத்வேகமுடன் செயல்படுவீர்கள். கடந்த நாட்களாக இருந்த சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லுங்க. எந்த ஒரு வேலையும் நீங்க கன கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் கண்டிப்பாக கை கொடுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று உங்களுக்கு வராமல் என்ற பணம் கண்டிப்பாக கையில் வர கொடுங்க. சிலர் உங்களை கருவியாக பயன்படுத்திக் கொள்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். கடந்த நாட்களில் இருந்த சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லுங்க. செயல்களில் உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி இனிமையாக நிறைவேறும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். உடைமைகளை நீங்க கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நலம் பயக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தினிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. எந்த ஒரு வேலையும் அடுத்தவரை நம்பி ஒப்படைக்காமல் நேரடியாக கவனிப்பது நல்லது. நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்க கொடுங்க. குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் கொஞ்சம் தலை தூக்கும். அதனையும் சரி செய்து கொள்ள வேண்டும். அமைதியாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். தனுசு ராசினியர்கள் முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதே மிக சிறப்பு. காதல் நீங்க அவசரப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்க கொடுங்க. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்து விடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள்ளு கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். இன்று கண்டிப்பாக குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைக்க கொடுங்க.
நேர்மையும் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். செயல்களில் உத்வேகமுடன் ஈடுபடுவீர்கள். கடந்த நாட்களில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகிச் செல்லுங்க. பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. போராட்டம், நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. குடும்ப உறவுகளிடம் நிதானித்து செயல்பட வேண்டும். இன்று உங்களுக்கு உபரி பண வருமானம் கிடைக்கும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம், குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைத்து விடக்கூடும். நல்லவைகள் எல்லாம் ஓரளவு நடைபெற கொடுங்க. சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்ல கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திடம் சில்லறை சண்டைகள் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மகரம் ராசினியர்கள், இன்று நீங்க அன்பால் சாதித்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். சமூக பொறுப்புகளில் ஈடுபட்டு கண்ணை அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். பொது காரியங்களை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். உங்கள் சிரமத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். சிலர் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவார்கள். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சிரமங்கள் பனி போல் விலகி செல்லக்கூடும், பயப்பட வேண்டாம். மகரம் ராசினியர்கள், தொழில் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வாழ்க்கை தேவைகளை அற்புதமாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்ல கொடுங்க. இலக்கை அடைவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். தாராளமாக செலவிடக்கூடிய சூழல் இருக்குங்க. வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்றுவது நல்லது. எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பண தேவையை சரி கட்ட நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று தேவையான பண உதவிகளும் கிடைக்க கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வேலைகளில் கொஞ்சம் அலைச்சல் இருக்க கொடுங்க. பெண்கள் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதல்ல சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் பட்டும் படாமல் எதையும் யோசித்து செய்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் மதிநுட்பத்திறன் வெளிப்படக்கூடும். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்காக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம், இன்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக நீங்க செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எந்திரங்கள் மற்றும் தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். பண தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். திருவோணம், இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. செய்த வேலைக்கு இன்று நல்ல பலன் ஏற்படக்கூடும். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடுங்க. புதிய நட்பால் உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையக்கூடும். வாகன யோகம் இருக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. அவிட்டம், நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சமூக பணி புரிவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பொது விஷயங்களை பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். அதிகமாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. நல்ல பலன் சீராக வரக்கூடும். நிலுவில் உள்ள பணமும் வரக்கூடுங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். நிர்வாக திறமை பளிச்சிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று சந்தோஷ எண்ணங்களால் மனம் அலை பாய்ந்து கொண்டிருக்கும். சோதனைகளை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சமூக பணி புரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். உங்களின் தனித்திறமை கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். செயல்பாடுகள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக குறையுங்க. நிலவில் பணமும் இன்று வசூலாகிவிடக்கூடும். குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை பேசாமல் இருப்பதன் மூலம் ஒற்றுமை இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். அதற்கேற்ற நல்ல பலனும் கிடைக்க பெறுவீர்கள். நிலுவில் உள்ள பண பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும்.
கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை என்று பழிச்சிடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கிடைக்கக்கூடுங்க. அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தி முடிப்பீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கலை சரி கட்டிக் கொள்வீர்கள். முக அழகும் பொலிவும் கூடிவிடுங்க. பிடித்தமான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல்ல இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பொறுமை காண வேண்டும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நீங்க சாதிக்கக்கூடிய மன வலிமையை பெறுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். சமூக பணிபுரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. பொது விஷயங்களை பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரம் தொடர்பு கண்டிப்பாக மன மகிழ்ச்சி கொடுக்கும். உழைப்பினால் உயர்ந்து காட்ட முடியுங்க. இன்று சொந்த பந்தங்கள் வருகையில் இருக்கக்கூடும். நிலைவில் உள்ள பண பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சதயம். இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பெறுவீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். அதிகம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. நிர்வாக திறமை கண்டிப்பாக பழிச்சிடுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். அது போதுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. போராட்டாத்தி. சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடும். நிலவிய பணம் கண்டிப்பாக வசூலாகும். குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. கனவுகள் நனவாகும் நாளாக இருக்கக்கூடும். பழைய விஷயங்களை பேசாமல் இருப்பதன் மூலம் ஒற்றுமை இருக்க கொடுங்க. இன்று எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அதுவே உங்க வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் மேலும் ராசினியர்கள் என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உடைய தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உற்சாகமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். தொழில் வியாபாரம் செழிக்க புதிய அனுகூலம் உருவாகும். தாராள அளவில் பணவரவு இருக்க கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. வீட்டை அழகுபடுத்த கலையம்சம் நிறைந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வழக்கத்தை விட கூடுதல் நேரம் என்று ஒதுக்கி எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள். உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும். ஆனால் பண வரவு கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கக்கூடும். சமைக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். முயற்சிகளுக்கு பிறகு வெற்றி கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். மற்றவுடன் இருந்த விவாதங்கள் கண்டிப்பாக மறைந்து போக கொடுங்க. நட்பிடம் அமைதி வெளிப்படுத்துவது நல்லது. வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை கண்டிப்பாக மாறும். எதிலும் வேகம் பிடிக்க கொடுங்க. சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் சற்று தாமதமாக கொடுங்க. அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. இழுவரையாக இருந்த காரியம் சாதகமாக நடந்து முடியும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேருங்க. உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதி பாதுகாப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். யோசித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு சுய மரியாதை கூடிவிடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் மன மகிழ்ச்சி கொடுங்க. காலையில் வரக்கூடிய தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். என்ன ஒன்று உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று சிற்றின்ப செலவுகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக மாறும். பயப்பட வேண்டாம். விட்டுக் கொடுத்து செல்வது சிறப்பு என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். படிப்பில் அக்கறையுடன் இருக்க பாருங்கள். தேர்வு முடியும் வரை கொஞ்சம் கடினப்படுங்கள். கண்டிப்பாக தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. தயவு செய்து பெற்றோரிடம் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7.
அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று உங்களுக்கு சொந்த பந்த வருகை இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும்தான் நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். வழக்கத்தை விட பணி சுமைகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். குடும்ப விஷயத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. உத்திரட்டாதி. இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வழக்கம் போல் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு வாய்ப்புகள் அனைத்தும் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி. சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் சரியாக கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷ எண்ணங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். சகோதர சகோதரிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறக்கூடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.